டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு யங் ஸ்விம்மரை வந்து சந்திக்க போகிறோம். இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் சமீபத்தில் ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன ரெக்கார்ட்னா, இப்போ ஸ்விம்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 50 மீட்டர் பட்டர்ஃப்ளை கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் 24 செகண்ட்ஸில் வந்து ஸ்விம் பண்ணியிருக்கிறாரு. இந்த என்ன ரெக்கார்ட்னா, ஃபஸ்ட்டு இந்தியன் மேல் டு ஸ்விம் அந்த ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு நம்ம தமிழகத்தை சேர்ந்த யங் ஸ்விம்மர் பெனிடிக்டன் ரோஹித் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களை இந்த விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ணதுக்கு. அந்த ரெக்கார்ட்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். அது என்ன ரெக்கார்ட்? 24 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த 50 மீட்டர் பட்டர்ஃப்ளை கேட்டகரியில் ஸ்விம் பண்ணியிருக்கலாம். அந்த ரெக்கார்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். ஓகே. இந்தியாவில் இது வரைக்கும் பெஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது 50 பட்டர்ஃப்ளைல 24.09 இது வரைக்கும். அதை ஃபஸ்ட் டைமாக நான் ஜெர்மனி வேர்ல்டு யூனிவர்சிட்டி நடந்த மீட்டில் 24:00 அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் நடந்த ஹீட்ஸில் நான் ரெக்கார்ட் வச்சுருந்தேன். ஸோ என்னோட அதே ரெக்கார்டை ஈவினிங் ஃபைனல்ஸில் செமிஃபைனல்ஸில் 23.96 அப்படின்ற ரெக்கார்டை க்ரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் ஸ்விம்மர் டு கம் பிலோ 24 அந்த 24 மார்க்கை உடைச்சது நான் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்ற ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக செப்டம்பரில் நடந்த ஏஷியன் ஆக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் அகமதாபாத்தில் நடந்ததில் என்னோட அதே ரெக்கார்டை நான் அகெயின் உடச்சி 23.89 செகண்ட்ஸில் ரீரைட் பண்ணி நான் இந்தியாவுக்கு இண்டிவிஜுவல் சில்வர் மெடல் வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓகே. இப்போது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டை வந்து க்ரியேட் பண்ணாங்கன்னா இன்னொரு பிளேயரோட ரெக்கார்டை தான் உடைப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ணி நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன உங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் உடைச்சிருக்கீங்க, மற்றவங்களோட ரெக்கார்டை என்னென்னலாம் உடைச்சிருக்கீங்க, கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக என்னுடைய ரெக்கார்டு வந்துட்டு 50 மீட்டர் பட்டர்ஃப்ளை 100 மீட்டர் பட்டர்ஃப்ளைன்னு 2 ரெக்கார்டு இருக்குது. 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை நான் ஜூனில் நடந்த சீனியர் நேஷ்னல்ஸ் ஒடிசாவில் நடந்ததில் வச்ச ரெக்கார்டு அது 52.57 அப்படின்ற ரெக்கார்ட் நான் வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் ரெக்கார்ட் 52.79 இருந்துச்சு. ஸோ அதை ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு பிரேக் பண்ணேன். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறமாக இப்போ ரீசெண்டாக நடந்ததில் இந்த 3 தடவை என்னோடய ரெக்கார்டை நான் வந்துட்டு உடச்சிருக்கேன். சரி, இந்த 24 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் 50 மீட்டர் பட்டர்ஃப்ளைல வந்து க்ரியேட் பண்ணிங்களே, இது எங்கே நடந்தது? இது என்ன ஈவெண்ட்? இந்த 50 மீட்டர் பட்டர்ஃப்ளை ஈவெண்ட்னா என்ன, கொஞ்சம் அதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன். ஓகே. இப்போ ஸ்விம்மிங்கில் வந்துட்டு மொத்தம் 4 ஸ்ட்ரோக் இருக்குது. ஃப்ரீ ஸ்டைல், பட்டர்ஃப்ளை, பேக் ஸ்ட்ரோக், பெஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த 4லையுமே 50, 100, 200 அப்படின்ற 3 டிஸ்டன்ஸ் கேட்டகரி. ஃப்ரீ ஸ்டைலில் மட்டும் 400, 800, 1500 3 எக்ஸ்ட்ரா கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த 4 ஸ்ட்ரோக்கையும் தொடர்ந்து பண்ணுறது வந்துட்டு இண்டிவிஜுவல் மெடல்னு சொல்லுவாங்க. அது 200 மீட்டர்ஸ் அண்ட் 400 மீட்டர்ஸ்ன்ற பிரிவு இருக்குது. இதுதான் வந்துட்டு ஸ்விம்மிங்கோடைய எல்லா பாசிபிள் ஈவெண்ட்ஸ். இதில் நான் வந்துட்டு பட்டர்ஃப்ளைல ஸ்பெஷலிஸ்டான ஸ்விம்மர். ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு நான் ரெக்கார்ட் வச்ச ஈவெண்ட் வந்துட்டு வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் நடந்தது. ஜெர்மனியில் நடந்துச்சு. பெர்லினில் நாங்கள் வந்துட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம், இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி. ஸோ அதில் காலையில் நடந்த ஹீட்ஸில் 24.00 அப்படின்ற ரெக்கார்டை நான் வந்து க்ரியேட் பண்ணேன். ப்ரீவியஸ் ரெக்கார்ட் 24.09 இருந்துச்சு. ஸோ என்னோட அதே ரெக்கார்டை நான் ஈவினிங் வந்துட்டு பெட்டர் பண்ணியிருக்கேன், 23.96 அப்படின்ற ரெக்கார்டு. சரி, இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க இந்த பட்டர்ஃப்ளை ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் அந்த பிரிவில் மட்டும் அந்த கேட்டகரி ஏன் சூஸ் பண்ணிங்க? முதல்ல ஏன் அந்த ஈவெண்ட்டுக்கு பட்டர்ஃப்ளைன்ற பேர் வந்திருக்கு? அதை பற்றின பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுமா? ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்லேருந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்கர் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் சேர்ந்தப்போ பேக் ஸ்ட்ரோக்கராக இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கர் ஆனேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸாக தான் நான் வந்துட்டு பட்டர்ஃப்ளைல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னுடைய க்ரோத்து, பெர்ஃபார்மன்ஸ், பவர் எல்லாமே தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ். அது நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ரெடி பண்ணலை. ஃபஸ்ட்டு நான் பட்டர்ஃப்ளை தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ பட் இந்த ஸ்ட்ரோக்கு பட்டர்ஃப்ளைன்னு பேர் இருந்ததுக்கு காரணம் வந்துட்டு இது ஸ்விம் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கு வந்துட்டு 2 கையும் விரிச்சிட்டு பட்டர்ஃப்ளை பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால அதுக்காக பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்துருச்சு.
ஓகே, நீங்கள் வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஈவெண்ட் பற்றி சொன்னீங்க. இந்த 50 மீட்டர் பட்டர்ஃப்ளை ஈவெண்ட்டில் நீங்கள் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஈவெண்ட்டில் இப்போ இந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஸ்பெஷல் நீங்கள் முதல்ல பிலீவ் பண்ணிங்களா, முதல்ல இந்த ரெக்கார்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம், ரெக்கார்டை நோக்கி தான் விளையாடுவீங்களா, இல்லை நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற நினச்சி விளையாடுனீங்களா? இல்லை, ஆக்சுவலாகவே வந்துட்டு ஒரு ஸ்விம்மராக எனக்கு விவரம் தெரிஞ்ச ஆரம்பித்ததுலேருந்து நான் ஏங்கின ஒரு விஷயம் வந்துட்டு இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு என் பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியன் பெஸ்ட் ஸ்விம்மர், இந்தியன் ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படின்றது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 2012 நேஷ்னல்ஸ் போனப்போ ஒருத்தருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்துட்டு பெஸ்ட் இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஃபீல் வந்துட்டு எனக்கும் வேணும், நானும் வந்துட்டு பெஸ்ட் இந்தியன் பண்ணணும் அப்படின்றத நான் அந்த வயசுலேயே வந்துட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ லேட்டர் ஆன் தேட் வந்துட்டு நீங்கள் டுவர்ட்ஸ் போகிறப்ப வந்துட்டு டஃப் காம்படிஷன், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வராமல் இருக்கிறோம். அந்த டைம்லலாம் வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண விஷயம் வந்துட்டு நான் போன காம்படிஷன் பண்ணதை விட இந்த காம்படிஷனில் பெட்டராக பண்ணுறேன்னா எனக்கு ப்ராக்ரஸ் இருக்கா இல்லையான்றது மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அந்த ப்ராக்ரஸ் நான் கண்டினியூஸாக பண்ணனால when டைம் கரெக்டாக வந்த சிச்சுவேஷனில் நான் வந்து என்னால் ஐ வாஸ் ஏபிள் டு பிரேக் த ரெக்கார்ட். ஸோ அதுதான் நான் வந்துட்டு சொல்லுவேன். இப்போ ஒவ்வொரு மேட்ச் விளையாடும் போதும், ஒவ்வொரு டோர்னமெண்ட் விளையாடும் போது நம்மளோட மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட்டு மேபி அதில் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருந்திருக்கலாம். முன்னாடி சில சேஞ்சஸ் எதாவது பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி மைனஸாக இந்த மைண்ட் செட்டில் என்ன மைண்ட் செட் சேஞ்சை நீங்கள் வந்து மாற்றினீங்க? அதே போல் ஏதாவது டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸில், ஸ்கில்லில், அது மாதிரி என்னென்னலாம் பண்ணீங்க இந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு? ஸோ ஆக்சுவலாகவே நான் ஏஜ் குரூப் ஸ்டார்ட்டில் வந்ததுலேருந்து நான் வந்துட்டு ஒரு கோல்டு சில்வர் ஸ்விம்மர் தான். ஸோ நான் வந்ததுலேருந்தே வந்துட்டு ஐ வாஸ் அ ஃபாஸ்ட் ஸ்விம்மர். பட் லேட்டர் ஆன் தேட் நான் போகிறப்ப ஐ குடன்ட் பெர்ஃபார்ம் வெல். நிறைய பெட்டர் ஸ்விம்மர்ஸ் வந்துட்டாங்க, என்னால் பர்சனலாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்படின்றப்ப எனக்கு நடுவில் என் மேலேயே வந்துட்டு கொஷின்ஸ், செல்ஃப் டவுட்டிங் எதுவுமே இல்லை, கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் நான் அந்த மாதிரி போன டைமில் ஆக்சுவலாக எங்கள் அம்மா மடியில் படுத்து அழுதேன். எனக்கு வந்துட்டு என்னால் பண்ண முடியல, சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் மீ, நானே என்னை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன டைமில் 2019 ஜூனியர் நேஷ்னல்ஸ் நடந்துச்சு. ஸோ அதில் ஐ கேம் 8th அவுட் ஆஃப் 8th. ஓகே. ஸோ அந்த ஃபைனல்ஸில் 8th வந்ததுக்கப்புறமா என்னால் அது இதுக்கு மேலே பேர் பண்ணிக்கவே முடியல. வந்துட்டு ஐ வாஸ் இந்த ஏஜ் டு லீவ் ஸ்விம்மிங், எனக்கு வேணாம் ஸ்விம்மிங் வேணாம் அப்படின்ற ஸ்டேஜில் நான் போயிட்டு எங்கள் அம்மா மடியில் படுத்து அழுத டைமில் அம்மா சொன்னாங்க, சரி இதுக்கு மேலே லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கிவ் இட் ஒன் லாஸ்ட் ஷாட். 2019 நவம்பரில் SFI நேஷ்னல்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் நீ என்னோட கடைசி சான்ஸாக நீ எடுத்துக்கோ, நீ உன் ஃபுல் எஃபர்ட் போட்டு நீ ட்ரை பண்ணு, இஃப் யூ வின் ஓகே யூ கேன் கண்டினியூ, இல்லாட்டி நம்ம பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் நான் போனப்போ எனக்கு அந்த செல்ஃப் டவுட்டோ கான்ஃபிடென்ட் இல்லாமையோ பயமோ எதுவுமே இல்லை. ஏன்னா நான் ஓரளவுக்கு டிசைட் பண்ணிட்டேன், ஓகே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண மாட்டோம், நம்ம ஸ்விம்மிங் இதுதான் கடைசி டைம் விட்டுறலாம் அப்படின்ற ஸ்டேஜில் போன டைமில் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் த காம்படிஷன். அந்த ஒரு காம்படிஷன் ப்ரெஷரில் இல்லாமல் நான் கொஞ்சம் வெளியில் வந்து நான் கொஞ்சம் நார்மலாக வந்துட்டு இருந்தேன், எந்த நர்வஸ்னஸுமே இல்லாமல். அண்ட் தேட் வாஸ் த டைம் நான் கோல்டு அடிச்சிட்டேன். ஸோ எனக்குள்ளே இருந்த பவரை என்னோடய மைண்டு ஸ்டாப் பண்ணிகிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், ஓகே என்னால் பண்ண முடியும், அதுக்கு நம்ம மைண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காம்படிஷனில் இருந்து நான் அதுக்கப்புறமா பயப்படுறதில்லை. லைக் ஓகே நம்ம யாராக இருந்தாலும் நம்ம பெர்ஃபார்மன்ஸை பண்ணுற அளவுக்கு நம்ம மைண்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ யூஆர் நத்திங் டு லூஸ் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரெஷரே இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க, ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து கம்மிங் பேக் டு உங்களோட ஸ்விம்மிங்கோட கெரியரை பற்றி நம்ம பேசுவோம். இந்த ஸ்விம்மிங்கில் உங்களுக்கு முதல்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எந்த வயசுலேருந்து நீங்கள் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கீங்க? யார் உங்களை சேர்த்து விட்டா? விளையாட்டாக இந்த இதுக்குள்ளே வந்தீங்களா, இல்லை ப்ரொஃபஷ்னலாக வரணும்னு எப்போ நினச்சிங்க? அதே போல் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ அது வந்துட்டு நான் பிறந்தப்பே ஸ்டார்ட் ஆன கதை இது. ஏன்னா நான் பிறக்கிறப்ப என்னுடைய லெஃப்ட்டு தை போன் வந்துட்டு ஃப்ராக்சர். ஸோ ஒரு வைல்ட் பெர்த்தே எனக்கு வந்துட்டு ஃப்ராக்சர். ஸோ டாக்டர்ஸ் வந்துட்டு இவன் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கட்டும், ஒரு ஆக்டிவிட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் என்னுடைய கசின் அக்கா வந்துட்டு ஒரு ஸ்டேட் ஸ்விம்மராக இருந்தா, நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி இருந்த டைமில் அவள் கூட சேர்ந்து நானும் ஸ்விம்மிங் பூல் போவேன், சும்மா அவள் கூட விளையாடுற மாதிரி வந்துட்டு போயிட்டு. அந்த டைமில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மீட் நடந்துச்சு. அங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட் மீட்டில் என்னோடய ஏஜ் குரூப் கேட்டகரியில் யாருமே கிடையாது லிட்டரலி. ஏன்னா நான் தான் இருக்கிறதுலே சின்ன பையன் அதில். ஸோ அந்த 25 மீட்டரை வந்துட்டு நான் க்ராஸ் பண்ணிட்டா போதும் எனக்கு.
ஸோ அதை நான் கிராஸ் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பயங்கர அப்ளாஸ் கிடச்சிச்சு. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்திருந்தாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஏஜ்? எனக்கு வந்துட்டு 5 வயசில் 4-5 அந்த டைமில். 4-5 வயசில் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கிறதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் ஃபியர் ஃபேக்டர் இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபியர் ஃபேக்டர் இருந்துச்சு. லைக் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போகிறப்ப முங்கிடுவோமோ அப்படின்ற பயம் இருந்துச்சு. பட் அங்கே கோச்சஸ் இருந்தாங்க, எங்கள் பெரியப்பா இருந்தாங்க, அவங்க தான் வந்துட்டு என்னை பிடிச்சி சொல்லி கொடுத்தது எல்லாமே. இன்னொன்று எங்கள் அக்கா கூட தானே நான் ப்ராக்டிஸ் பண்ண போனேன். ஸோ அந்த தைரியம் இருந்துச்சு. சம்பவம் நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன், ஓகே இப்படி தான் ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 4-5 வயசுல நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க ஸ்விம்மிங். சீரியஸாக எப்போ டோர்னமெண்ட்ஸ்க்கு போகலாம், ப்ரொஃபஷனலாக டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லாம் விளையாடி எப்போ எந்த ஏஜில் டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலாக 2010. என்ன ஏஜ்? 2010 2003.7 இயர்ஸ். 7. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வந்துட்டு நான் ஸ்டேட்டில் பிரான்ஸ் அந்த மாதிரி மெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கு காரணம் அந்த டிஸ்ட்ரிக்ட் மீட்டு தான். ஸோ அந்த டைமில் எனக்கு கிடைச்ச அந்த ஒரு சந்தோஷம், ஒரு மரியாதை, எல்லாருமே வந்துட்டு என்னை பார்த்து கிளாப் பண்ணது வந்துட்டு ஓகே எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குது, நம்ம வந்துட்டு இதை பர்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல டிசைட் பண்ணது தான் அது. இது வரைக்கும் எத்தனை ஸ்டேட் போயிருப்பீங்க, எத்தனை நேஷனல் டோர்னமெண்ட் போயிருக்கீங்க, எத்தனை இன்டர்நேஷ்னல் போயிருக்கீங்க? ஐயோ அது ஸ்டேட் நேஷனல்ஸ் வந்துட்டு ஒரு பெர் இயர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 ஸ்டேட்ஸ் 2 நேஷ்னல்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சது 2010 இப்போ வரைக்கும் அப்படின்னா 15 இயர்ஸ் ஆச்சு. 30 ஸ்டேட்ஸ் 30 நேஷ்னல்ஸ். அப்புறமா 2022 தான் நான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மீட்ஸ் போக ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 7 இன்டர்நேஷ்னல் மீட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. உங்கள் ஃபேமிலியை பற்றி கேட்டேன். உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஃபாதர், மதர், உங்கள் சொந்த ஊர், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஓகே, அப்பா வந்துட்டு சிவில் இன்ஜினியர், ப்ரைவேட்டாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப். என்னோடய ஊர் வந்துட்டு திருநெல்வேலி. ஆக்சுவலாக பிறந்தது மதுரை, பட் அப்பா வந்துட்டு திருநெல்வேலி. ஸோ ஊர் திருநெல்வேலி. ஸ்கூலிங் வந்துட்டு பெல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். அப்புறமா இப்போ காலேஜ் வந்துட்டு SSN காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் வந்துட்டு படிச்சிருக்கேன். அடுத்து நான் SRM யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு நான் கண்டினியூஸாக போயிட்டுருக்கிறது. ஓகே, இப்போ உங்களுடைய கெரியர் வந்து ஒரு பக்கம் நீங்கள் எஜுகேஷன் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் ஸ்விம்மிங்கில் வந்து தொடர்ந்து நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க. இப்போ ஸ்விம்மிங் வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு கேம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க உங்கள் டோர்னமெண்ட். இப்போது நீங்கள் ஒரு மெடல் மாட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த மெடலை பற்றி சொல்லுங்கள். இது என்ன டோர்னமெண்ட் மெடல், இது எதுக்காக வாங்கினீங்க? ஸோ இந்த மெடல் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான மெடல். ஏன்னா இது ஏஷியன் ஆக்வாட்டிக்ஸ் இந்த காம்படிஷனில் கிடைச்ச மெடல். இது வந்துட்டு எனக்கு இப்போ செப்டம்பரில் நடந்த ஒரு காம்படிஷன் அகமதாபாத்தில் வச்சு இந்தியா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏஷியன் ஆக்வாட்டிக்ஸை. ஸோ இது ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா வந்துட்டு இந்த மெடல் அடித்தது தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் ஸ்விம்மிங்கில் இண்டிவிஜுவல் மெடல் ஏஷியன் லெவலில் யாருமே அடித்தது இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு பர்சன். ஸோ அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெருமைக்கூடிய ஒரு விஷயம். நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெஞ்ச் மார்க்கை நான் வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கே ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம். அந்த ரெக்கார்டை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், அந்த ரெக்கார்டை நான் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்ண பெஸ்ட்டு ரெக்கார்ட் 23.89 வந்துட்டு இந்த ஈவெண்ட் நான் ஸ்விம் பண்ணப்போ வந்த ரெக்கார்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு இது ரொம்ப ஸ்பெஷல் அண்டு க்ளோஸ் டு மை ஹார்ட். அடுத்து இந்த 2 மெடல் பற்றி சொல்லுங்கள். இந்த 2 வந்துட்டு நான் அதே ஈவெண்ட்டில் கொஞ்சம் காட்டுங்க. இந்த 2 மெடல் வந்துட்டு ஒரு பிரான்ஸ் மெடல். இது 2மே வந்துட்டு அதே காம்படிஷனில் ரிலே நான் இந்தியன் ரிலேக்கு நான் வந்துட்டு பண்ணி நான் மெடல் வின் பண்ணதோட மெடல்ஸ் இது 2ம் ரிலே மெடல். இது வந்துட்டு இண்டிவிஜுவல் மெடல். ஓகே, இப்போ நீங்கள் பிரிவை பற்றிலாம் சொன்னீங்க. இந்த ரிலே மெடல், இண்டிவிஜுவல் மெடல், அதே போல் வந்து பட்டர்ஃப்ளை இருக்குது, ஃப்ரீ ஸ்ட்ரோக்கு, பிரெத் ஸ்ட்ரோக், நிறைய இருக்குது கேட்டகரி. இப்போ கேமை பற்றி கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம நேயர்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள். இந்த கேம் ஸ்விம்மிங்கில் என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது, எப்படி வந்து ஒரு மேட்ச் வந்து வின்னர்னு யார் டிசைட் பண்ணுறா, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு, எத்தனை பேர் கலந்துக்கலாம், கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு பிரிவு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் டு ஸ்டேட் வரப்போ நமக்கு எத்தனை பேர் வேணாலும் ஸ்விம் பண்ணிக்கலாம் ஒரு ஈவெண்ட்டுக்கு. இப்போ நான் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம ஸ்டேட் போகிறப்ப நம்ம வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம எத்தனை பேர் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஸ்டேட்லேருந்து நேஷ்னல்ஸ் போகிறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 பேர் தான் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு நேஷ்னல்ஸில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அவங்க
அந்த ஸ்டாண்டர்ட் டைமிங்கை வந்துட்டு நம்ம ஹீட்ஸில் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இப்போ 28 ஸ்டேட்ஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு 2 பேரை வந்துட்டு அனுப்புவாங்க. அந்த 2 பேருமே சேர்ந்து எல்லாருமே ஹீட்ஸ் பண்ணுவோம் காலையில். ஸோ அந்த ஹீட்ஸில் ஃபஸ்ட்டு 8 பேர் வர டைமிங்ஸை தான் நான் வந்துட்டு ஈவினிங் ஃபைனல்ஸில் கொண்டு போய் வந்துட்டு நாங்கள் பண்ணுவோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்துட்டு அதில் டிசைட் பண்ணப்படுறது. மற்றபடி ஏஷியன் கேம்ஸு ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஒரு ஒலிம்பிக்ஸ் எல்லாமே வந்துட்டு டைமிங் கேட்டகரியில் வந்து சேரும். ஏன்னா அதுக்கு குவாலிஃபைங் டைம் ஃபஸ்ட்டு செகண்டு கணக்கில் வராது உங்களுக்கு. அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு குவாலிஃபைங் டைம் வச்சுருவாங்க. இப்போ ஒலிம்பிக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 6 months 8 months முன்னாடி வந்துட்டு அவங்க குவாலிஃபைங் டைம் செட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த குவாலிஃபைங் டைமை ஃபீனா அப்ரூவ்டு காம்படிஷன்ஸ் எந்த காம்படிஷன்னாலும், இப்போ நான் வந்துட்டு சிங்கப்பூரில் நான் வந்துட்டு ஒரு காம்படிஷன் நடக்குது, அது வந்து ஃபீனா அப்ரூவ்ட் மீட்னா அங்கே போயிட்டு நான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டு சும்மாராக பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் அந்த குவாலிஃபைங் டைமை நான் பண்ணி நான் ஒலிம்பிக்ஸுக்கு செலக்ட் ஆகணும். ஸோ ஒலிம்பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஷியன் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த வேர்ல்டு கேட்டகரி பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைங் டைம் தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். நம்ம டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டு நேஷ்னல்ஸ் வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் வந்துட்டு நம்ம போய்க்கலாம். சரி, ஓகே. இப்போது இந்த ஒலிம்பிக்ஸ் பற்றி சொன்னீங்க. ஒலிம்பிக்ஸ் இப்போ LA லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ் 2028 இதில் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா கலந்துக்கிறதுல? குவாலிஃபை ஆக முடியுமா? இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டைமிங் படி ஆல்மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் இருந்த டைமிங்க்கும் நான் இப்போ டெவலப் பண்ணியிருக்கிறதுக்கும் எனக்கு இன்னும் ஒரு 2 years இருக்குது ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம் அப்படின்னா ஐ எம் எய்மிங் ஃபார் தட். அந்த இதுக்கு தான் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் அந்த ஒலிம்பிக்ஸ்ன்றது தான் அதோட கடைசி பாயிண்ட். அதுதான் வந்துட்டு அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லுவோம். நானும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு ரஃபாக ஒரு கால்குலேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு 1.5 seconds நான் வந்துட்டு என்னுடைய 100 meters நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபைங் டைம் நான் வந்துட்டு கொடுத்துருவேன். ஸோ நான் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒலிம்பிக்ஸில் வந்து ஸ்விம்மிங்கில் இந்தியா சார்பிலேருந்து மெடல் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா சஜன் பிரகாஷ் போன்ற பிளேயர்ஸ்லாம் வந்து ஸ்விம்மர்ஸ்லாம் போய் கலந்துக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கம்மிங் ஒலிம்பிக்ஸில் மெடல் எதாவது எதிர்பார்க்கலாமா? மெடல் அப்படின்றது வந்துட்டு எனக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப பின்தங்கி தான் இருக்கோம் ஸ்விம்மிங் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்தோடைய டைமிங் டிஃப்ரென்ஸையும் இப்போ இருக்கிறதையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப டெவலப் பண்ணியிருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அனலைசஸ்மெண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு ஒரு இதுக்கு வந்திருக்கு. ஸோ அப்படின்றப்ப வந்துட்டு இந்த ஒலிம்பிக்ஸில் என்னால் மெடல் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி என்னால் பண்ண முடியாது. பட் சூன் வி வில் கெட் இட் அப்படின்றது வந்துட்டு சொல்லலாம். பட் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணுற வகையில் வந்துட்டு என்னோடய ஜென்ரேஷன் நாங்கள் வந்துட்டு பண்ணிடுவோம் அப்படின்றது இருக்குது. இப்போ உங்களோட ரொட்டீன் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணுவீங்க? எங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? உங்களோட கோச்சஸ்லாம் யார்? உங்கள் டயட் பேட்டர்ன் எது? ஓகே. ஸோ நான் சின்ன வயசில் ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பித்தது வந்துட்டு மதுரையில் தான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்துட்டு திருநெல்வேலியில் நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். SDD பூலில் தான் பண்ணேன். அதுக்கப்புறமாக இங்கே லாக்டவுன் வந்துருச்சு. ஸோ நான் அது வரைக்கும் 12th வரைக்கும் நான் வந்து திருநெல்வேலியில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ லாக்டவுன் வந்த டைமில் வந்துட்டு என்னால் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அதனால் ஒரு அகாடமி வந்துட்டு தேடி சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப டால்ஃபின் அக்வாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே தான் நான் வந்துட்டு போய் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும். ஸோ லாக்டவுன்லேருந்து ஒரு 4 years ஆச்சு நான் அங்கே போயிட்டு. அங்கே மிஸ்டர் நிஹார் அமீன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோச் தான் வந்துட்டு அவங்கக்கிட்ட தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக போன இந்தியாவிலேருந்து போன 2 ஒலிம்பியன்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஒலிம்பியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக தான் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ நானும் வந்துட்டு அதில் ஒருத்தராக சேர்ந்து நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. ஓகே. இப்போது ஸ்விம் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். இது தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ். இப்போ ஸ்விம் பண்ணுறதுனால பொதுவாக இந்த காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறத தாண்டி பொதுவாக ஒருத்தர் ஸ்விம் பண்ணால் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த் வைஸ்? இப்போ ஸ்விம்மிங் வந்துட்டு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு கழுத்துலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் ஜாக்கிங் போகிறதோ இல்லாட்டி வாக்கிங் போகிறதோ எல்லாத்தையும் தாண்டி ஸ்விம்மிங் வந்துட்டு உங்களுக்கு ஹை கேலரி பர்ன், ஹை எனர்ஜி லாஸ் எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி
இட்ஸ் அ சர்வைவிங் ஸ்கில். ஓகே, ஸ்விம்மிங் வந்துட்டு தெரிஞ்சால் நமக்கு வந்துட்டு ஒரு நம்மளை காப்பாற்றிக்கலாம், டேஞ்சரில் இருக்க வேறு யாராவதையும் காப்பாற்ற முடியும் அப்படின்றது வந்துட்டு என்னுடைய ஒப்பீனியன். எல்லோரும் ஸ்விம்மிங் கற்றுக்க வேண்டியது, இப்போ டிரைவிங் கற்றுக்கிற மாதிரி ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்றது வந்துட்டு பேசிக்காக என்னுடைய ஒரு இது. நீங்கள் நிறைய டோர்னமெண்ட் விளையாடிருப்பீங்க, மறக்க முடியாத டோர்னமெண்ட்டோ மறக்க முடியாத மேட்ச்சோ ஏதாவது ஈவெண்ட்டோ ஏதாவது இருக்கா இத்தனை 15 இயர்ஸில் ரொம்ப க்ளோசஸ்ட் டு யுவர் ஹார்ட் அந்த மாதிரி? ஃபஸ்ட்டு நான் காம்படிஷன் சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு அந்த 2019 நான் ஸ்விம்மிங் விட்டுறலான்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு கோல்டு வின் பண்ணது தான். ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த ஈவெண்ட் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எதுவுமே யோசிக்கலை, சரி நம்ம பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஈவெண்ட் முடிச்சிட்டேன், பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த டச் போர்டு வந்துட்டு கண்ணு தெரியல, நான் கண்ணாடி போட்டிருக்கனால வந்துட்டு எனக்கு அந்த லாங் சைடில் தெரியல. நான் இங்கேருந்து கேலரியை திரும்பி பார்த்தப்ப எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க சந்தோஷமாக அழுறது மட்டும் தெரியுது எனக்கு. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு குதிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியுது. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, சரி ஓகே நம்ம ஏதோ மெடல் ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. நம்ம மெடல் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ நான் வெளியில் ஏறி வந்த டைமில் எங்கள் அம்மா அங்கே கேலரியிலேருந்து ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு, நான் எங்கள் அம்மாவால் பேசவே முடியல, அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறப்ப நீ தான்டா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் ஈவந்தோ இப்போ நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் மெடல் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் நான் வச்சுருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க்கு இது எல்லாமே ஹாப்பி அப்படின்னாலுமே அந்த ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஓகே நம்மளும் ஒரு நேஷ்னல் மெடலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு ஒரு இப்போ நினச்சாலும் கூட ஒரு மாதிரி பெருமையாக இருக்கிற. இப்போ ஒவ்வொரு ஸ்விம்மர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். உங்களோட ஸ்விம்மிங் இந்த ஜேர்னியில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருந்தது, அதை எப்படிலாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க, இன்னும் என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? ஸ்விம்மிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு காஸ்ட்லி ஸ்போர்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுற கியர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான கியர்ஸ், காஸ்டியூமு, கேப், காகுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் டயட் வந்துட்டு பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும், ஜிம் வந்துட்டு கண்டிஷனிங் பண்ணணும். ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக ஜிம் பண்ணால் மசில் பெருசாகி டைட் ஆகிடக்கூடாது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும், ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபினான்ஷியல் வந்துட்டு பேர்டன். இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் இது வந்துட்டு செட் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் ஷெட்யூல் கேட்டிங்க, ஒரு நாள் ஷெட்யூல் வந்துட்டு இப்போ நான் மார்னிங் வந்துட்டு 6:30க்கு நான் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அங்கே ஒரு 2 hours வந்துட்டு ப்ராக்டிஸ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா வந்துட்டு ஜிம், ஸோ ஜிம்க்கு அப்புறமா லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு குட்டி நேப் நடக்கும். ஸோ ஈவினிங் திருப்பி 5:30க்கு வந்துட்டு திருப்பி செஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு நாளில் நாங்கள் போயிட்டுருக்கிறப்ப வந்துட்டு இங்கே நடுவில் வந்துட்டு பிரேக்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் மேஜர் அஃபெக்ட் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டடீஸ் வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இது நடுவில் எங்கே படிக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஸ்கூல் என்னையை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க. நான் நிறைய பெர்மிஷன் போட்டு தான் போவேன், நான் காம்படிஷன் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்ஸ் மட்டும் வந்து எழுதுகிற மாதிரி எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்விம்மிங் பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா சப்போர்ட் மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ன்றது வந்துட்டு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஓகே, அந்த பேஸ்மெண்ட் இல்லைனா வந்துட்டு இந்த அளவுக்கு ஓகே நம்ம தைரியமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க முடியாது. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போது நீங்கள் டயட் சொல்லுங்கள், என்ன நீங்கள் உங்களோட டயட் பேட்டர்ன் நான் கேட்டு நீங்கள் சொல்லவே இல்லை. டயட் பேட்டர்ன் என்ன? டயட் பேட்டர்ன் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸு, ஜங்க் எல்லாமே வந்துட்டு நோ சொல்லிடுவாங்க. ஏன்னா நாங்கள் வெயிட் போடக்கூடாது, அன்வான்ட் கேலரிஸ் இருக்கக்கூடாது. அதை தாண்டி வந்துட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் இவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், இவ்வளோ ஒர்க் அவுட் வால்யூம் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு மோர் ஆர் லெஸ் நாங்கள் இவ்வளோ கேலரி பர்ன் பண்ணுறோம் அப்படின்ற கணக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நாங்கள் வந்துட்டு ப்ரோட்டீன் எடுக்கணும், அதுக்கேற்ற அளவுக்கு நாங்கள் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணும். என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடுவீங்க? ஸோ இப்போ கார்போஹைட்ரேட்ஸ்க்கு வந்து நாங்கள் ரைஸ் எடுத்துருப்போம். ஸோ ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாமே வந்துட்டு இதாக இருக்கும், ரொம்ப ஃப்ரை பண்ணி நாங்கள் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ காலைல வந்துட்டு நாங்கள் நட்ஸ் சாப்பிட்ணும், வேறு என்னது ஸ்ப்ரவுட்ஸ் வந்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம் கண்டிப்பாக. ஸோ பனானா வந்துட்டு நாங்கள் எப்பயுமே கையில் வச்சுருப்போம், இது வந்து இன்ஸ்டன்ட் கார்போ சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு வரும், ப்ரோட்டீன் ஷேக்ஸ் நாங்கள் வந்துட்டு எடுக்கணும். ஓகே, இவ்வளோ பிஸி ஷெடியூலில் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமா? உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹாபீஸ், சினிமா பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறதுலாம் பண்ணுவீங்களா? ரொம்ப பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ஃபுல் ஷெட்யூல்டு வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறப்ப எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் வந்துட்டு கோ டுவாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வெளியில் போவேன். எனக்கு
ப்ரிஃபரபிளி நான் டயர்டாக இருக்கேன் இல்லாட்டி ஒரு நாள் ஃபுல்லாக முடிய போகுது அப்போ நான் மட்டும்தான் நான் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு உட்காருவேனே தவிர ஓகே இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி செஷன் இருந்துச்சுன்னா நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்ந்து அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம நைட்டு டின்னர் போகிறதும் சரி ஷாப்பிங் போகிறதும் சரி சும்மா மாலில் சுற்றுற மாதிரி இருந்தாலும் ஐ வில் ப்ரிஃபர் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இறுதியாக இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்க்ளூடிங் அசோசியேஷன் இல்லை கவர்மெண்ட், ஸோ இந்த மாதிரி தேங்க் பண்ணுறது ப்ளஸ் உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ். ஓகே, ஸோ தேங்க்ஸ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுதான் வந்துட்டு அபவ் எவ்ரி திங். ஐ வுட் லைக் டு தேங்க் ஜீசஸ். அண்ட் அடுத்தபடியாக இருக்கிறதுலே டாப்பை எனக்காக வந்து எல்லாத்தையும் விட்டு பண்ணது வந்து எங்கள் அம்மா. ஸோ அவங்க இல்லாட்டி நான் வந்துட்டு இப்போ இது கிடையாது. ஸோ என்னோடய அப்பா அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லை. இவங்க 2 பேர் அளவுக்கு ஈக்குவலாக சாக்ரிஃபைஸ் பண்ணது என்னோடய தங்கச்சி. அவளுக்கு என்ன ஏதுன்னே தெரியாத டைம்லேருந்தே வந்துட்டு ரோஹித்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எனக்காக நின்றுருக்கா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய கோச்சஸ் எல்லாருக்குமே, சின்ன வயசுலேருந்து எனக்கு எடுத்த கோச்சஸ் எல்லாருக்குமே, பிரேம் சார், துரை சார், சிங் சார், இப்போ எனக்கு கரண்ட்டாக கோச்சிங் கொடுத்துட்ருக்கிற நிஹார் அமீன் சார், எல்லாருக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு ஜென்யூனாக சப்போர்ட் பண்ண என்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதை எடுத்து ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கி சரி ஓகே இது வந்துட்டு உனக்கு சும்மா கிடையாது, இதில் உனக்கு ஃப்யூச்சரும் இருக்குது, நீங்கள் நம்புங்க பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஸ்போர்ட்ஸோடைய அபிப்பிராயத்தையும் வந்துட்டு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் லைஃப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் கெரியர் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இன்னும் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணோம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒலிம்பிக்ஸ்லையும் கலந்துக்கிட்டு ஒலிம்பிக்ஸில் வந்து மெடல் நீங்கள் வாங்கணும், நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமையை தேடி தரணும். அதுக்கு வந்து டிடி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, தேங்க்யூ. இன்றைக்கி விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் யங் ஸ்விம்மர் பெனிடிக்ட்ன்ற ரோஹித் அவர்கள் வந்து சந்தித்தோம். அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட லைஃப் வந்து சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஏன்னா அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துலேருந்து கிளியர் கட்டாக நமக்கு வந்து தெரிஞ்சுது. அவரோட அல்டிமேட் எய்ம் வந்து ஒலிம்பிக்ஸாக இருக்குது. ஒலிம்பிக்ஸில் வந்து மெடல் ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை வந்து கண்டிப்பாக தெரியுது. அவர் பேசுகிறத வச்சு நம்ம வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் வேறு ஒரு வீரரோடு நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.